ஸ்தோத்திரம் பாடியே போற்றிடுவே தேவாதி தேவனை ராஜாதி ராஜனை வாழ்த்தி வணங்கிடுவே தேவாதி தேவனை ராஜாதி ராஜனை வாழ்த்தி வணங்கிடுவே அற்புதமான அன்பே என்னில் பொற்பரன் பாராட்டும் தூய அன்பே அற்புதமான அன்பே என்னில் பொற்பரன் பாராட்டும் தூய அன்பே என்றும் மாறா தேவ அன்பே என்னுள் தங்கும் பேரன்பே என்றும் மாறா தேவ அன்பே என்னுள் தங்கும் பேரன்பே போத்திரம் பாடியே போற்றிடுவே தேவாதி தேவனை ராஜாதி ராஜனை வாழ்த்தி வணங்கிடுவே மாய உலக அன்பை நம்பி மாண்ட என்னை கண்டடைத்த அன்பே மாய உலக அன்பை நம்பி மாண்ட என்னை கண்டடைத்த அன்பே என்னை வென்ற தேவ அன்பே என்னில் பொங்கும் பேரன்பே என்னை வென்ற தேவ அன்பே என்னில் பொங்கும் பேரன்பே ஸ்தோத்திரம் பாடியே போற்றிடுவே தேவாதி தேவனை ராஜாதி ராஜனை வாழ்த்தி வணங்கிடுவே தேவாதி தேவனை ராஜாதி ராஜனை வாழ்த்தி வணங்கிடுவே தேவாதி தேவனை ராஜாதி ராஜனை வாழ்த்தி வணங்கிடுவே. நீர் வாரும், எங்களோடு பேசும், நாங்கள் கேட்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் உங்களை சந்திக்கும்படி தேவன் எனக்கு கொடுத்த வாய்ப்புக்காக நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். அல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீர்கள்? அல்லேலூயா. இவர் திறந்த வழியில அவனுடைய வசனங்களை கேட்கும்படி, பாடல்களை பாடும்படி ஆண்டவர் நமக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்திருக்கிறார். என்னுடைய முழு பெயர் விஜய் வெங்கட்ராமன். ஆண்டவர் எங்களை ஒரு பிராமண குடும்பத்திலிருந்து தெரிந்து கொண்டார். நாங்கள் ஆண்டவரை தேடி போகவில்லை, ஆனால் ஆண்டவர் எங்களை தேடி வந்தார். என்னுடைய அம்மா தன்னுடைய சிறு வயதிலே தன்னுடைய தாயை இழந்தவர்கள். ஒரு 3-4 வயதிலே அவர்களுக்கு அம்மா இல்லை. அன்பிற்காக அவர்கள் ஏங்கி தவித்த நாட்கள் அநேகம். யாராவது நம் மீது அன்பு செலுத்த மாட்டார்களா என்று அவர்கள் ஏங்கின நாட்கள் அநேகம். ஒரு வீட்டில் எங்கள் அம்மா வளர்ந்ததில்லை. எங்கள் தாத்தா 2வது திருமணமும் செய்து கொண்டார். அதனால வீட்டில் கொடுமை, எல்லா வேலைகளும் என்னுடைய அம்மா தான் செய்ய வேண்டும். ஒரு 6 மாதம் அத்தை வீட்டில் இருப்பாங்க, 6 மாதம் இன்னொரு மாமா வீட்டில் இருப்பாங்க. அவர்களுக்கு அன்பு என்றால் என்னவென்றே ஒரு தெரியாத நிலை இருந்தது. என்னை நேசிக்க இந்த உலகத்தில் யாருமே இல்லை என்று நினைத்து கொண்டிருந்தார்கள். வளர்ந்து வந்தார்கள். அவர்கள் 10வது முடித்ததற்கு பின்பு வேலைக்கு போக வேண்டிய ஒரு சூழ்நிலை. அப்படி அவர்கள் வேலைக்கு போகும்போது அவர்கள் போயிட்டு திரும்ப வருகிற வழியில எங்களுடைய ஊரில், என்னுடைய சொந்த ஊர் பொள்ளாச்சி, அங்கே ஒரு கத்தோலிக்க தேவாலயம் ஒன்று இருக்கும். இப்போ இவர்கள் வேலைக்கு போயிட்டு வருகிற வழியிலே அந்த தேவாலயத்திற்குள்ளாய் போவார்கள். அங்கே சிலுவையிலே இயேசு கிறிஸ்துவை
அறைந்திருக்கிறதை போல ஒரு சிலை அந்த ஆலயத்திற்குள்ளே வைக்கப்பட்டிருக்கும். அதை பார்ப்பார்கள், பார்த்து கண்ணீர் சிந்துவார்கள், அழுவார்கள். ஒரு மனிதனிடத்திலே என்னவெல்லாம் சொல்ல வேண்டும் என்று நினைப்பார்களோ அதையெல்லாம் அந்த சிலையை பார்த்து சொல்லுவார்கள், அழுவார்கள், திரும்ப வீட்டிற்கு போய்விடுவார்கள். அந்த சிலுவையை பார்க்கும் போதெல்லாம் என்னுடைய அம்மாவுடைய இருதயத்துல ஒன்று தோன்றும், என்னையும் நேசிக்க இந்த உலகத்திலே ஒருவர் இருக்கிறார். நானும் இந்த உலகத்திலே அனாதையாய் இருக்கிறேன், இங்கேயும் ஒருவர் அனாதையாய் தொங்கிக் கொண்டிருக்கிறார். அதனால் என்னுடைய கஷ்டங்கள் அவருக்கு புரியும். இந்த பக்கம் என்னுடைய அப்பா, நாங்கள் பிராமணர்களா இருந்தபடியினாலே இயல்பாகவே இசையின் மீது எங்களுக்கு ஆர்வம் அதிகம். அதனால அப்பா எல்லா வாத்திய கருவிகளையும் வாசிப்பார். தபேலா வாசிப்பார், மிருதங்கம், கஞ்சிரா, மோர்சிங், என்ன கொடுத்தாலும் வாசிப்பார். அப்ப அந்த தாளந்து நிமித்தம் எல்லா இடங்களுக்கும் அவர் போவதுண்டு. அது கோயில்களிலே நடக்கிற கச்சேரிகளா இருந்தாலும் சரி, இல்லை இப்படிப்பட்ட கிறிஸ்தவ கூட்டங்களா இருந்தாலும் சரி, இல்லை இஸ்லாமிய சகோதரர்கள் நடத்துகிற கூட்டங்களா இருந்தாலும் சரி, எல்லா கூட்டங்களிலும் அவர் கலந்து கொள்வார். இப்படி நடுவில் நாங்களாம் பாட்டு பாடுறதுனால வாசிச்சுட்டு உடனே எந்திரிச்சு போக முடியாது. அதனால வசனம் சொல்லும் போதும் கீபோர்டு போடுறவங்க, வாசிக்கிறவங்க எல்லாரும் அங்கதான் உட்கார்ந்துருக்கணும். அதனால அப்படி போகும்போது எல்லா இடத்திற்கும் போகிறோம். ஆனா இந்த கிறிஸ்தவ கூட்டங்களிலே இந்த பைபிள்ல இருந்து சொல்ற வார்த்தைகள் வித்தியாசமா இருக்கிறது என்று உணர்ந்திருந்தார்கள். இப்ப 2 பேருக்கும் திருமணம் செய்ய வேண்டும் என்று வந்த போது ஜாதகங்களை பார்த்தார்கள். எல்லாத்தையும் பார்த்துட்டு சொன்னாங்க, இவங்க 2 பேருக்கும் கல்யாணம் நடந்ததுன்னா 1 வருஷத்துக்குள்ள தாத்தா செத்துருவாரு, அப்பாவுடைய அப்பா இறந்து விடுவார். ஏன்னா 2 பேர்த்துக்கும் நட்சத்திரம் சேரல, ஜாதகம் சேரல, குடும்பம் நல்லா இருக்காது, நாசமா போயிடும் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் ஆண்டவருடைய தீர்மானம் வேறாயிருந்தபடியினாலே 2 பேரும் திருமணத்தில் இணைக்கப்பட்டார்கள். நானும் பிறந்தேன். 1 வருஷத்துக்குள்ள சாக வேண்டிய என்னுடைய தாத்தா அதற்கு பின்பு 8 வருடங்களுக்கு மேலாய் உயிரோடு இருந்துட்டு அப்புறம் தான் செத்து போனார். அல்லேலூயா. ஜாதகங்களை பார்த்தோ குறி சொல்லுகிறதை கேட்டோ பயப்பட்டு கொண்டிருக்கிற அநேகர் என்னுடைய சத்தத்தை கேட்டுக் கொண்டிருக்கிறீர்கள். ஜாதகத்தின்படி பார்த்தால் இந்த கிராமத்துல இருக்கிற அநேகர் இன்னைக்கு செத்து போயிருக்கணும், இந்த கூட்டத்துல உட்கார்ந்து இருக்க முடியாது. அல்லேலூயா. அதையும் மீறி ஒரு ஆண்டவர் நமக்கு இருக்கிறபடினாலே இன்றைக்கும் ஜீவனோடு இருக்கிறோம். அதனால எதை பார்த்தும் பயப்படாதீர்கள். அவன் அதை சொல்லிட்டான், இவன் இதை சொல்லிட்டான், இவங்க செத்து போயிட்டாங்கன்னு சொல்லிட்டாங்க, எதையும் நம்பாதீங்க. நாம் ஆராதிக்கிற ஆண்டவர் பெரியவர். அப்ப நானும் பிறந்தேன். என்னுடைய வீட்டுல 2 வருமானம் தான். ஒண்ணு, என்னுடைய தாத்தா அவர் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல பார்மசிஸ்டா இருந்து ரிட்டையர் ஆனவர். அதனால அவருக்கு அரசாங்கத்திலிருந்து பென்ஷன் வரும், ஓய்வூதியம் வரும். என்னுடைய அம்மா ஒரு சின்ன வேலைக்கு போவார்கள், அதுல வந்த ஒரு கொஞ்சம் வருமானம் இருக்கும். இதுதான் குடும்பத்துடைய வருமானம். அப்பாவுக்கு சரியான வேலை கிடையாது. எங்க போனாலும் ஒரு 2 மாசம் 3 மாசம் விட்டுட்டு வந்துடுவார். ஏதோ ஒரு காரணத்தை சொல்லி வந்து விடுவார். அவருக்கு சூதுவாது தெரியாது, பொய் சொல்ல தெரியாது, அநியாயமாய் நடப்பதற்கு தெரியாது. அதனால எங்க போனாலும் 2 மாசத்துக்கு மேல அவரால் வேலை செய்ய முடியாது. அதனால விட்டுட்டு வந்துடுவார். இப்படி இருக்கிற சூழ்நிலையில திடீரென்று என்னுடைய தாத்தாவும் மறைத்து விட்டார்கள். குடும்பத்தினுடைய வருமானம் பாதியாய் குறைந்தது. வறுமைக்குள்ளாய் நாங்கள் தள்ளப்பட்டோம். நான் என்னோட தாத்தாவோடு அதிக பாசமா இருந்தபடினால, என் அம்மா வேலைக்கு போயிடுவாங்க, தாத்தா தான் எனக்கு ஸ்கூல் ஹோம்ஒர்க் எல்லாம் செய்யறதுக்கு உதவி செய்வாரு, எனக்கு அவர் தான் படிப்பு சொல்லி தருவாரு. அதனால ரொம்ப பாசமா இருந்ததுனால அவர் இறந்த போது எனக்கு காய்ச்சல் வந்தது. இந்த காய்ச்சல் அதிகமான போது எனக்கு ஃபிட்ஸ் வந்தது, வலிப்பு நோய் வந்தது. என்னுடைய அம்மா வேதனைப்படுவார்கள். ஐயோ, இந்த சின்ன வயதிலே என்னுடைய மகன் இப்படி பாடுபடுகிறானே, இந்த ஒரு வியாதி அவனுக்கு வந்து விட்டதே. அப்ப அதுல இருந்து எப்போ எனக்கு காய்ச்சல் வந்தாலும் என்னுடைய வீட்டுல யாரும் தூங்க மாட்டாங்க, பயந்துட்டே இருப்பாங்க. ஐயோ பிட்ஸ் வந்துருமோ பிட்ஸ் வந்துருமோன்னு பயந்துட்டே இருப்பாங்க. இப்படி இருக்கிற சூழ்நிலையில என்னுடைய ஸ்கூல்ல வேலை செய்யற ஒரு டீச்சர் என்னுடைய அம்மாவையும் அப்பாவையும் ஒரு ப்ரேயர் மீட்டிங்காக கூப்பிட்டுருந்தாங்க. கேரளாவில் டிவைன் ரிட்ரீட் சென்டர் ஒரு இடம் உண்டு சாலக்குடியில. இப்போ அங்கே 1 வாரம் இந்த மாதிரி ப்ரேயர் நடக்கும். இந்த சனிக்கிழமை உள்ள போனால்
அடுத்த சனிக்கிழமை தான் வெளியில விடுவாங்க. அப்படி ஒரு பிரேயருக்கு கூப்பிட்டுருந்தாங்க. அம்மாவும் அப்பாவும் போனார்கள். இந்த கடைசி நாளில அவர் ஜெபிக்கும் போது இந்த ஜெபிக்கிறவர் சொல்லியிருக்கிறார், ஃபிட்ஸ் வந்திருக்கிற ஒரு சிறு பையனை ஆண்டவர் தொடுகிறார், இனி அது அவனுக்கு வராது. அம்மாவுக்கு ஒரே சந்தோஷம், என் மகனை குறித்து தான் ஆண்டவர் சொல்லியிருக்காரு, என் பையனை பற்றி தான் ஆண்டவர் சொல்றாருன்னு சொல்லிட்டு விசுவாசத்தோட சந்தோஷத்தோட வீட்டுக்கு வந்தாங்க. வந்த உடனே நான் ஓடுறேன் வீட்டுல இருந்து, அம்மா எனக்கு வயிற்று வலிக்குது, காய்ச்சல் அடிக்குது. அன்னைக்கு நைட்டெல்லாம் காய்ச்சல் அடிச்சுது, ரொம்ப அதிகமா காய்ச்சல் அடிச்சது. 103 104 போச்சு, காய்ச்சல் அடிச்சது. ஆனா ஃபிட்ஸ் வரல. அதற்கு பின்பு 20 வருடங்களுக்கு மேலாகி விட்டது. இன்றைக்கு வரைக்கும் இந்த வியாதி வரவே இல்லை. அதனால அம்மாவுக்கு ஒரு விசுவாசம், ஆண்டவர் எனக்கு நன்மை செய்து விட்டார், இந்த தெய்வம் இயேசு எனக்கு நன்மை செய்து விட்டார் என்று. என்னுடைய பாட்டி, அப்பாவுடைய அம்மா, அவர்கள் தஞ்சாவூர் அக்ரகாரத்திலே வளர்ந்தவர்கள், பக்தியாய் வளர்க்கப்பட்டவர்கள். இந்தந்த நாளுக்கு இந்தந்த பூஜைகளை செய்யணும், இந்தந்த நாளுக்கு இந்தந்த கோயில்களுக்கு போகணும்னா கடன் வாங்கியாவது அதை செய்து விடுவோம், அந்த அளவுக்கு பக்தியாய் வளர்க்கப்பட்டவர்கள். அவர்களும் இந்த இயேசுவை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு நாள் வந்தது. அவருடைய உடலிலே எல்லா வியாதியும் இருந்தது. சுகர் இருந்தது, சர்க்கரை நோய், பிரஷர் இருந்தது, இருதய கோளாறு இருந்தது, ஆஸ்துமா வியாதி இருந்தது, இளைப்பு நோய். அப்ப எல்லா வியாதியும் இருந்ததுனால எப்பொழுது அவங்க கையில ஒரு பெரிய மருந்து டப்பா இருக்கும். எதை வேணாலும் விட்டுட்டு போகலாம், ஆனா எங்க போனாலும் எதை எடுத்துட்டு போகணும்? மருந்து டப்பா இல்லாம எங்கேயுமே போக முடியாது. அப்படி ஒரு சூழ்நிலையிலே அவர்கள் இருந்தார்கள். அது அந்த ஆஸ்துமா வியாதி மிகவும் கொடுமையானது. அதை பார்த்தவர்களுக்கு தெரியும், இல்லை அனுபவித்தவர்களுக்கு தெரியும். அதுவும் குளிர்காலங்களிலே அந்த வியாதியினுடைய கொடூரம் அதிகமாக இருக்கும். இப்படி வெளியில வந்து உட்கார முடியாது, ஏன்னா குளிர் காற்று முகத்துல பட்டா அந்த ஆஸ்துமா அதிகமாகிவிடும். வெறும் காலில் தரையில நடந்து போக முடியாது, ஏன்னா அந்த குளிர் கால் வழியா ஏறிச்சுன்னா உடனே அந்த ஆஸ்துமா வந்துடும். அப்போ அப்படி கஷ்டப்படும் போது அவங்க சொல்லுவாங்கன்னா, இந்த வியாதியில கஷ்டப்படுவதற்கு மரித்தால் நலமா இருக்கும், செத்து போனா பரவாயில்ல அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப அப்படி ஒரு நாள், ஒரு டிசம்பர் மாதம், மார்கழி மாதம் இரவில இந்த வியாதி அதிகமானதுனால மரித்து போய் விடுவார்கள் என்ற ஒரு சூழ்நிலை வந்து விட்டது. அப்போ எங்க அப்பா என்னுடைய பாட்டியை இப்படி கரங்களிலே ஏந்தி கொண்டு ஒரு ஜெபம் செய்தார். இயேசுவே, இதுவரைக்கும் எத்தனையோ தெய்வங்களை வழிபட்டு இருக்கிறோம், எத்தனையோ கோயில்களுக்கு சென்றிருக்கிறோம், எத்தனையோ பூஜைகளை செய்திருக்கிறோம். ஒரு தெய்வமும் என்னுடைய அம்மாவுடைய நிலைமையை பார்த்து பரிதாபப்பட்டு இறங்கி வரல. நீங்க தான் உண்மையான தெய்வம்னு எல்லாரும் சொல்றாங்க. நீர் உண்மையான தெய்வமானால் என்னுடைய அம்மாவுக்கு சுகம்தான். அப்படி நீர் சுகம் கொடுத்தால் நான் எல்லாவற்றையும் விட்டு உம்மை ஏற்றுக்கொள்கிறேன் என்று ஒரு ஜபத்தை செய்துவிட்டு என்னுடைய பாட்டியை கூட்டிட்டு ஆஸ்பத்திரிக்கு போனாங்க. அன்னைக்குன்னு பார்த்து எங்க ஊர்ல ஒரு டாக்டரும் இல்லை. அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அன்னைக்கு ஒரு டாக்டரும் இல்லை. எல்லாரும் ஒரு கான்ஃபரன்ஸுக்காக வெளியூருக்கு போயிட்டாங்க. ஒரு டாக்டர் அன்னைக்கு ஊர்ல இல்லை. அங்க இருந்த நர்ஸுக்கும் ஒரு முதல் உதவி சிகிச்சை கூட ஒழுங்கா கொடுக்க தெரியல. என்னத்தையோ ஒன்று மூக்கில் வச்சு கொஞ்சம் காற்றை கொடுத்துட்டு போயிட்டு நாளைக்கு வாங்க அப்படின்னு அனுப்பிச்சு விட்டாங்க. திரும்ப வருகிற வழியில என்னுடைய பாட்டி, அக்ரகாரத்திலே வளர்க்கப்பட்ட பாட்டி, பக்தியாயிருந்த அந்த பாட்டி தன்னுடைய இருதயத்துல ஒரு சின்ன ஜெபம் செய்தார். அவருடைய கையில வேதாகமும் இல்லை, அவர்களுக்கு இயேசுவையும் தெரியாது. ஆனாலும் ஒரு சின்ன ஜெபம், ஏசப்பா எனக்கு உதவி செய். இதுதான் அவர்களுக்கு தெரிந்த ஜெபம். அதை ஆட்டோவிலே வரும்போது செய்தார்கள். அந்த ஆட்டோவிலே வரும்போதே அந்த ஜெபத்தை ஏசப்பா கேட்டார், அவர்களுக்கு சுகம் கொடுத்தார். அந்த ஒரு நொடி பொழுதுல ஏதோ வந்து தண்ணி விட்டு விலகி போகிறதை அவர்கள் உணர்ந்தார்கள். அவருடைய சரீரமும் மனதும் லேசாய் மாறிவிட்டது. ரொம்ப விசுவாசமா பாட்டி ஆயிட்டாங்க. ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு வந்தாங்க. அவங்க சொன்னாங்க, ஆண்டவர் என்ன தொட்டுட்டாரு,
எனக்கு இனிமே எந்த மருந்து வேண்டாம்னு சொல்லி எந்த மருந்து டப்பா எங்க பாட்டியோட சொத்தா இருந்ததோ அந்த மருந்து டப்பாவை அன்னைக்கே தூக்கி எறிஞ்சிட்டாங்க. அதற்கு பின்பு 8 வருடங்களுக்கு மேலாய் உயிரோடு இருந்தார்கள். சுகர் நார்மலா இருந்தது, பிரஷர் நார்மலா இருந்தது, இருதயம் சீரா இருந்தது. சாகும் வரைக்கும் ஆஸ்துமா வரவே இல்லை. இன்றைக்கும் சொல்லுவாங்க ஆஸ்துமாவை குணமாக்குவதற்கு மருந்து இல்லை என்று சொல்லுவாங்க. ஆஸ்துமா வந்துச்சுன்னா குறைக்கிறதுக்கு மருந்து தரலாம், இல்லை பஃப் அடிப்பாங்க, இதெல்லாம் பண்ணுவாங்களே தவிர சுகமாக்குவதற்கு மருந்து இல்லை என்று சொல்லுவார்கள். ஆனால் இந்த இயேசுவால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. சாகும் வரைக்கும் அந்த ஆஸ்துமா அவர்களுக்கு வரவே இல்லை. சுகமாய் கர்த்தருக்குள் திரையடைந்தார். அப்போ பாட்டிக்கு சுகமாச்சு, அதனால பாட்டி ஆண்டவரை ஏற்றுக்கொண்டாங்க, அம்மாவும் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டாங்க. பாட்டிக்கு சுகம் கிடைச்சதுனால அப்பாவும் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டாங்க. ஏற்றுக்கொள்ளாத ஒரே ஆள் அப்பொழுதே சண்டை போடுவேன். உங்களை கன்வெர்ட் பண்ணிட்டாங்க, உங்களை மதம் மாற்றி விட்டார்கள், உங்களை பிரெயின் வாஷ் பண்ணிட்டாங்க, இந்த கிறிஸ்தவர்கள் வந்து உங்களை பிரெயின் வாஷ் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி என்னுடைய அம்மாவோடு சண்டை போடுவேன். கிறிஸ்தவ பள்ளிக்கூடத்திலே தான் படித்தேன். இயேசு கிறிஸ்துவும் ஒரு தெய்வம் என்று சொன்னால் என்னால் ஏற்றுக்கொள்ள முடியும். சரி, பூஜை ரூம்ல எல்லா படத்தோட சேர்த்து ஒரு சிலுவை படத்தையும் வச்சிடலாம், அதுக்கு ஒரு பூ போட்டுடலாம், அதுக்கு ஒரு பொட்டு வச்சிடலாம், ரைட். ஆனா இயேசு கிறிஸ்து மட்டும்தான் தெய்வம்னு சொன்னா எனக்கு வந்து இடிக்கும். எங்க அம்மா சொன்னாங்க, நான் பூஜை பண்ணிட்டு இருக்கும்போது என் கையில என்ன இருந்தது? மணி இருந்தது. அப்பா சொன்னாங்க, டேய் நீ எந்த கையில மணி எடுத்து ஆட்டுறியோ அதே கையில பைபிள் தூக்கிட்டு தெரு தெருவா சுத்துவேன்னு சொன்னாங்க. ஆண்டவர் அந்த ஜெபத்தை கேட்டார். இப்படி அப்படித்தான் செய்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. அப்போ இவர்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட போது எனக்குள்ள நிறைய கேள்வி வந்தது. ஏன் இவர்கள் எல்லாவற்றையும் விட்டு இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளணும்? பிராமண குடும்பத்தில் பிறந்திருக்கிறோம். எங்களை எல்லாரும் ஊர்ல பார்த்தாங்கன்னா சாமி சாமின்னு கூப்பிடுவாங்க. அதுவும் நான் சபரிமலைக்கெல்லாம் போயிட்டு வந்தோடனே, அப்ப சின்ன பையன் தான், 4வது 5வது படிக்கிறேன். ஊர்ல இருக்கிறவங்களாம் வந்து என் காலில் விடுவாங்க. அல்லேலூயா. அப்ப வந்து என்ன ஒரு பெருமை இருக்கும்ல. ஆமா, இதையெல்லாம் விட்டுட்டு ஏன் இப்படி ஏசு ஏசுன்னு போய் இப்படி போறாங்க அப்படின்னு எனக்குள்ள கேள்வி வந்தது. யூதர்களை போல என்னுடைய மார்க்கத்திலே வைராக்கியம் உள்ளவனா இருந்தேன். கிரேக்கர்களை போல அறிவை தேடுவதிலும் வாஞ்சையா இருந்தேன். என் ஸ்கூல்ல எல்லாத்துலயும் நான் தான் ஃபர்ஸ்ட். எந்த சப்ஜெக்ட் எடுத்தாலும் நான் தான் ஃபர்ஸ்ட் மார்க். எந்த போட்டி வச்சாலும் எனக்கு தான் முதல் பரிசு. அது பேச்சு போட்டியா இருந்தாலும் சரி, பாட்டு போட்டியா இருந்தாலும் சரி, கட்டுரை போட்டியா இருந்தாலும் சரி, எந்த போட்டியா இருந்தாலும் எனக்கு தான் முதல் பரிசு. அதனால என்னை எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். என் வயதுக்கு மீறின புத்தகங்களை வாசிப்பது என்னுடைய வழக்கம். அப்பொழுதே 5வது படிக்கும் போதே மு வரதராசனார் எழுதிய தமிழ் இலக்கிய வரலாறு படிப்பேன். அப்படி இருந்ததுனால அநேக புத்தகங்களை வாசிக்கிற பழக்கம் எனக்கு இருந்ததுனால வரலாற்று புத்தகங்களை வாசிக்கும் போது ரோம் என்ற ஒரு நகரம் இருக்கிறது, இத்தாலி என்கிற ஒரு தேசம் இருக்கிறது. கேள்விப்பட்டிருப்பீங்க, ஹிட்லர் அப்படின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க, முசோலினி அப்படின்னு ஒருத்தரை பத்தி கேள்விப்பட்டிருப்பீங்க. முசோலினி இருந்த நாடு தான் இத்தாலி. அங்கே ரோம் என்ற ஒரு நகரத்துல இப்படி நிறைய பேர் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டாங்க. நான் சொல்வது அநேக வருடங்களுக்கு முன்பு, சரித்திரத்தை சொல்லுகிறேன். அப்ப நிறைய பேர் இப்படி இயேசு கிறிஸ்து தான் தெய்வம்னு ஏற்றுக்கொண்டாங்க. அதனால அவங்கள துன்பப்படுத்தினாங்க. அவங்க லைனா நிக்க வச்சு ஒருத்தன் வாளோட நிப்பான், கேட்பான், டேய் எவனாவது இயேசு கிறிஸ்து தெய்வம் இல்ல நான் அவரை விட்டுறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா நான் உங்களை உயிரோட விட்டுருவேன், இல்லைன்னா அத்தனை பேர் தலையும் வெட்டிடுவேன். ஆனா ஒருத்தனும் உயிருக்கு பயந்து தெய்வம் இல்லைன்னு சொல்ல மாட்டான். நான் செத்தாலும் பரவாயில்ல, இந்த இயேசுதான் தெய்வம்னு சொல்லி நிற்பான். அத்தனை பேர் தலையும் வெட்டிட்டு போயிடுவோம். அங்கே நடந்த கொடூரங்களை நான் சொல்லுவேன். ஆனால் இந்த கிராமத்தில் அநேகர் இன்னைக்கு நைட்டு தூங்க மாட்டீங்க. அவ்வளவு கொடூரமாய் சித்திரவதை செய்து கொன்றார்கள் அத்தனை பேரை. ஒரே ஒரு காரணம், இயேசுவை நான் மறுதலிச்சுறேன்னு சொல்லு, உன்னை விட்டுறேன். எனக்குள்ளே எழுந்த ஒரு கேள்வி, ஏன் இத்தனை 1000 ஜனங்கள் இந்த இயேசுக்காக சாக வேண்டும்? எனக்குள்ளே கேள்வி எழ ஆரம்பித்தது. நிறைய புத்தகங்களை வாசித்தேன், தேடி தேடி.
ஏதோ ஒரு புத்தகத்துல பதில் கிடைக்காதாங்க, ஒரு புத்தகமும் என்னுடைய கேள்விகளுக்கு பதில் சொல்லவில்லை. அதனால கொஞ்சம் கொஞ்சமா பூனை மாறி தத்து போக ஆரம்பிச்சேன். அப்ப இந்த வேதத்திலிருந்து வந்த வசனங்கள் என்னுடைய கேள்விகளுக்கு பதில் சொன்னது. நானும் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டேன். எந்த வருஷம் தம்பி ஆண்டவரை ஏற்றுக்கொண்டீங்க, எந்த மாசத்துல ஏற்றுக்கொண்டீங்கன்னா எனக்கு தெரியாது. ஏன்னா நான் இஸ்ரேல் ஜனங்களை போல கொஞ்சம் வணங்கா கழுத்துள்ளவன். ஆண்டவர் கொஞ்சம் வணங்க வைக்கிறதுக்கு லேட் ஆச்சு. ஆனா ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன் என்ற நிச்சயம் என்னுடைய இதயத்தில் இருக்கிறது. இப்ப ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு வந்தாச்சு. சொந்தக்காரங்கெல்லாம் கேவலமா பேச ஆரம்பிச்சாச்சு, சுற்றி இருக்கிறவர்கள் எல்லாம் கேவலமாய் பேச ஆரம்பிச்சாச்சு. இப்படி ஒரு நல்ல ஜாதியை விட்டுட்டு இப்படி போய் ஏதோ ஒன்றுல போய் சேர்ந்துருக்கான் பாரு அப்படின்னு சொல்லுவாங்க. என் தாத்தாவே சொல்லுவாரு. ஏன்னா பிராமண குடும்பத்துல அழகா இருந்த என்னுடைய அம்மா இந்த இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு வந்து நகையெல்லாம் கழட்டி போட்டாங்க. இப்ப எங்க தாத்தா பார்க்கும்போதெல்லாம் சொல்லுவாரு, இப்படி ஒண்ணு பாக்குறதுக்காக நான் பெத்தேன். அல்லேலூயா. எத்தனையோ நிந்தைகளை சுமக்க வேண்டி வந்தது. அதனால எங்களுடைய இருதயத்துல ஒரு சின்ன தீர்மானம் செய்யணும். யாரும் எங்களுக்கு பெட்டி பெட்டியா பணம் கொடுக்கல, ஆண்டவர் ஏற்றுக்கொண்டு வந்தோடனே. அப்பவும் கஷ்டத்துலதான் இருந்தோம். இப்ப நாங்க சொன்னோம், ஆண்டவரே ஏற்கனவே எங்களை எல்லாரும் நிந்திக்கிறார்கள், எல்லாரும் கேவலமாய் பேசுகிறார்கள். எதனால? இந்த இயேசுவை ஏற்றுக்கொண்டு வந்ததுனால. அதுவும் பிராமணா இருந்துட்டு கோயில பூஜை எல்லாம் பண்ணிட்டு இப்படி போய் ஏற்றுக்கொண்டதுனால எல்லாரும் இப்படி பேசுறாங்க. எந்த சொந்தக்காரங்களும் எங்களை சேர்த்துக்கிறது இல்லை. எங்களை கேவலமா பேசினா பரவாயில்ல, ஆனா எங்கனால உண்மை யாரும் கேவலமா பேசக்கூடாது. ஏன்னா இப்ப இயேசுவை ஏற்றுக்கொண்டு வந்தாச்சு, இனி போய் பக்கத்து வீட்டுல போய் எனக்கு சாப்பாட்டுக்கு ஒண்ணும் இல்லை அப்படின்னு சொன்னா என்ன சொல்லுவாங்க? என்ன கேட்பாங்க? எல்லாத்தையும் விட்டுட்டு தானேப்பா இயேசுன்னு போனீங்க, இயேசு உங்களுக்கு சோறு கூட தரலையான்னு கேட்பாங்க. கேட்பாங்களா மாட்டாங்களா? கேட்பாங்க. ஃபீஸ் கட்டலையே, ஃபீஸ் கட்டுறதுக்கு ஏதாவது பணம் கொடுங்க அப்படின்னா என்ன சொல்லுவாங்க? ஃபீஸ் கட்டுறேன், ஃபீஸ் கூட கட்டுறதுக்கு உங்க ஏசப்பவனுக்கு பணம் கொடுக்கலையான்னு கேட்பாங்க. அதனால நாங்க இருதயத்துல ஒரு சின்ன தீர்மானம் பண்ண, ஆண்டவரே எங்களுக்கு என்ன தேவை இருந்தாலும் யாரிடத்துலையும் போய் கேட்க மாட்டோம், எந்த மனுஷனிடத்துலையும் நாங்க போய் கேட்க மாட்டோம். நாங்க வீட்டுக்குள்ள இருந்து உங்கள்கிட்ட ஜெபம் பண்ணுவோம். நாங்க பட்னியா இருந்தா ஜெபம் பண்ணுவோம், ஆண்டவரே எங்களுக்கு நைட் சாப்பிட்றதுக்கு ஒண்ணும் இல்லை, உங்களுக்கு சித்தம் இருந்தா எங்களை போஷிங்க, இல்லைன்னா பட்னி கிடக்கிறதுக்கு பலன் தாங்க அப்படின்னு ஜெபம் பண்ணுவோம். அப்படி நாங்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு வந்த பின்பு ஆண்டவர் அநேக அற்புதங்களை எங்களுடைய வாழ்க்கையில செய்யலாம். அதுல ஒரு 2-3 காரியத்தை மட்டும் சொல்லிவிட்டு சுருக்கமாய் ஒரு சில வசனங்களை வாசித்து நான் முடிக்கிறேன். என்னுடைய 10th ஸ்டாண்டர்டை நான் ஒரு ஸ்கூல்ல முடித்தேன். 10ஆவதுல மெட்ரிகுலேஷன் சிலபஸ்ல படித்தேன். என்னுடைய மதிப்பெண் 95% மதிப்பெண்களை வாங்க ஆண்டவர் உதவி செய்கிறார். அப்போ 1100 மார்க்கு, அதில் 1044 மார்க் வாங்குறதுக்கு ஆண்டவர் உதவி செய்தார். என்னுடைய பள்ளிக்கூடத்தில் நான் தான் முதல் மாணவன், என்னுடைய ஊர்ல என்னுடைய டிஸ்ட்ரிக்ட்ல 2வது மாணவன். அப்ப 11th 12th 11வது 12வது இன்னொரு பள்ளிக்கூடத்துல படிக்கணும்னு ஆசைப்பட்டேன். ஆனா அந்த ஸ்கூல் பெரிய ஆட்கள் படிக்கிற பள்ளிக்கூடம், வசதியானவர்கள் படிக்கிற பள்ளிக்கூடம். அதனால எனக்கு அங்க படிக்கிறதுக்கு வசதி இல்லை. அதனால ஒவ்வொரு நாளும் ஆண்டவர்கிட்ட அழுவேன், ஏசப்பா எப்படியாவது நான் அந்த ஸ்கூல்ல படிக்கணும், எனக்கு உதவி செய்யுங்க அப்படின்னு அழுவேன். இப்போ எங்கள் பாஸ்டர் என் வீட்டுக்கு வந்தாரு, என் கையில் ஒரு 1000 ரூபா கொடுத்தாரு. கொடுத்துட்டு இந்த நோட் புக் ஏதாவது வாங்குறதுக்கு வச்சுக்க தம்பி அப்படின்னு சொன்னாரு. அதை வச்சு நான் ஜெபம் பண்ணேன், ஆண்டவரே இது வெறும் 1000 ரூபாய் இல்லை, இது கோடி ரூபாய்க்கு சமம், இதை வச்சுதான் நீங்க அற்புதம் செய்யணும்னு ஜெபம் பண்ணேன். ஜெபம் பண்ணிட்டு இந்த அட்மிஷன் நடக்கிற நாள் அன்னைக்கு தைரியமா 1000 ரூபாய் பாக்கெட்ல வச்சுட்டு ஸ்கூலுக்கு போயாச்சு. இப்போ எல்லாம் கார்லேயும் பைக்லேயும் வண்டிலையும் வந்திருக்காங்க. நாங்கள் பரதேசிகளை போல அப்படி நடந்து போனோம். காலையில் 6 மணிலேருந்தே நிறையா பேர் இந்த ஸ்கூலில் அட்மிஷன் வாங்குறதுக்காக வந்து காத்திருக்காங்க. நாங்கள் ஒரு 9-9:30க்கு போனோம். இப்போ போன உடனே இந்த ஸ்கூலுடைய ஓனர் முன்னாடி நின்றுட்டு இருந்தாங்க. அவங்களுடைய கையில் ஒரு 150-200 அப்ளிகேஷன் ஃபார்ம் இருந்தது ஸ்கூல் அட்மிஷனுக்கு. இப்போ நான் ரொம்ப தைரியசாலி, அதனால் நான் சொன்னேன், அம்மா நீ போய் அப்ளிகேஷன் கொடு, நான் பின்னாடி நின்றுக்கிறேன். எங்கள் அம்மா போய் அப்ளிகேஷன் கொடுத்தாங்க.
இந்த மேடம் அப்ளிகேஷனை பார்த்தாங்க, பேரை பார்த்தாங்க, மார்க்கை பார்த்தாங்க. பார்த்துட்டு எங்கள் அம்மா பார்த்து சிரிச்சாங்க. சிரிச்சுட்டு இந்த 200 அப்ளிகேஷன் ஃபார்முக்கு மேலே என்னோட அப்ளிகேஷன் வச்சுட்டாங்க. ஹாலெல்லாம் சைலண்ட் ஆச்சு. பேர் கூப்பிட ஆரம்பிச்சாங்க. கூப்பிட்ட முதலாவது பேர் என்னுடைய பேர். அந்த மூலையில இருந்து ஓடி வந்தேன். என்னை பார்த்து சொன்னாங்க, விஜய் நீ எங்கள் ஸ்கூலில் சேர்றது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா நல்ல மார்க் வாங்கியிருக்கேன். அவங்க ஸ்கூலில் என்னோட 2 மார்க் தான் அதிகம். ஆனால் அவங்க நல்ல ஸ்கூல், நிறையா கோச்சிங்லாம் கொடுப்பாங்க. அப்போ வந்து அவங்க சொன்னாங்க, நீ சேர்றது ரொம்ப சந்தோஷம், அங்கே போய் ஃபீஸ் கட்டிட்டு சேர்ந்துக்கோ அப்படின்னாங்க. பிரச்சனை அங்கே தானே இருக்கு. அல்லேலூயா. ஆமாம், அன்னைக்கே அட்மிஷன் ஃபீஸ் மட்டும் 5000 ரூபா கட்டணும். எத்தனை ரூபா? என் பேக்கெட்டில் எவ்வளோ இருக்கு? 1000 ரூபா. அப்போ நான் சொன்னேன், மேடம் நான் இந்த ஸ்கூலில் சேர்றதுக்கு முன்னாடி உங்கள் கூட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு. மேலே எங்களையும் பார்த்தாங்க. சின்ன பையன் இவனுக்கு ஸ்கூலில் அட்மிஷன் கொடுக்கறதே பெருசு, இதில் என்கிட்ட பேசிட்டு தான் சேருவேங்கிறான் இவன் அப்படின்னு மேலே எங்களையும் பார்த்தாங்க. சரி கீழே வெயிட் பண்ணு, நான் கூப்பிடுறேன். இப்போ கீழே 2 படி இறங்கியிருக்க மாட்டோம். மறுபடியும் எங்களை மேலே கூப்பிட்டாங்க. வந்தோம், சேரை போட்டு உட்காருங்க. நாங்கள் உட்கார்ந்தோம். இப்போ பின்னாடி ஒருத்தர் எந்திரிச்சார், ஒரு பெரியவர் எந்திரிச்சார். எந்திரிச்சு சத்தம் போட்டார், ஏமா காலையில் 6:30 மணிலேருந்து நாங்கள்லாம் அட்மிஷனுக்காக காத்துட்டு இருக்கிறோம். 9:30 மணிக்கு எவனோ ஒரு பையன் வரான், அவனை முன்னாடி உட்கார வச்சு பேசிட்டு இருக்கீங்க. நம்ம சேரை விட்டு எந்திரிச்சாங்க, சொடக்கு போட்டாங்க. இது ஏன் ஸ்கூல், நான் யார்கிட்ட பேசணும், யாருக்கு அட்மிஷன் கொடுக்கணும்னு எனக்கு தெரியும். உங்களுக்கு அட்மிஷன் வேணும்னா உட்காருங்க, இல்லைன்னா வெளியில் போங்க. அவர் எந்த ஊர் கவுண்டரோ எந்த ஊர் நாட்டாமையோ எனக்கு தெரியாது. என் பேக்கெட்டில் எத்தனை ரூபா இருக்கு? ஆமாம். ஹால் எல்லாம் அமைதியாயிடுச்சு. இப்போ சொன்னாங்க, சொல்லுப்பா என்கிட்ட என்ன பேசணும். நான் சொன்னேன், மேடம் இந்த ஸ்கூலில் படிக்கிற அளவுக்கு எனக்கு வசதி கிடையாது, நீங்கள் உதவி செஞ்சால் நான் அந்த பள்ளிக்கூடத்தில் படிக்க முடியும். அதுக்கு முன்னாடி நிறைய பேர்கிட்ட கேட்டேன், அந்த ஸ்கூலில் ஏதாவது ஃபீஸ் கம்மி பண்ணுவாங்களா, அங்கே போய் படிக்க முடியுமான்னு. எல்லாரும் சொன்னாங்க, அப்படியெல்லாம் அந்த ஸ்கூலில் உதவி செய்ய மாட்டாங்க, கடன் வாங்கியாவது போய் அந்த ஸ்கூலில் படிச்சிருங்க, நல்ல காலேஜுக்கு போயிடலாம். ஆனால் நான் கேட்ட உடனே அந்த அம்மா சொன்னாங்க, விஜய் பணத்தை பற்றி பிரச்சனையே இல்லை, நீ நல்லா படிச்சின்னா போதும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே பில் போடுறதுக்கு ஒரு அம்மா இருந்தாங்க. அவங்க பேர் வசந்தி. அவங்களை கூப்பிட்டா, வசந்தி விஜய் வெங்கட்ராமன் எவ்வளோ கொடுக்குறானோ வாங்கிக்கோ, பில்லை என்கிட்ட கொடுத்துரு, மிச்ச பணத்தை நான் கட்டிடுறேன். ஆண்டவர் எத்தனை நல்லவர். அல்லேலூயா. ஏன்னா எத்தனை ரூபா கொண்டு போனேன்? அந்த 1000 ரூபா மட்டும்தான் அந்த ஸ்கூல்ல கட்டினேன். 2 வருஷம் அந்த ஸ்கூல்ல படித்தேன். சாதாரணமாய் படித்திருந்தால் 15,000 20,000 இருக்கும். ஆனால் ஆண்டவர் அந்த 1000 ரூபால 2 வருஷம் படிக்கிறதுக்கு உதவி செய்தார். 12th ஸ்டாண்டர்டை முடித்தேன், 12ஆம் வகுப்பை முடித்தேன். 12ஆம் வகுப்பிலே 96% மதிப்பெண்களை வாங்க ஆண்டவர் உதவி செய்தார். என்னுடைய இன்ஜினியரிங் கட் ஆஃப், இன்ஜினியரிங் காலேஜ் போகணும்னா ஒரு கட் ஆஃப் மார்க் வச்சிருப்பாங்க. அது வந்து 200க்கு 198.75. எத்தனை மார்க் கம்மி? கணக்கு பாடம் எடுக்கணும்னு நினைக்கிறேன் முதல்ல. அல்லேலூயா. 1.25 மார்க் கம்மி. ஆமாம். அப்போ எனக்கு ஆசையெல்லாம் மெட்ராஸில் இருக்கிற, கிண்டியில் இருக்கிற அண்ணா பல்கலைக்கழகத்தில் எப்படியாவது படிச்சிடணும்னு எனக்கு ஆசை. அப்போ தமிழ்நாட்டில் நுழைவு தேர்வு இருந்தது, என்ட்ரன்ஸ் எக்ஸாம் சொல்லுவாங்க. இன்ஜினியரிங் படிக்கணும்னாலும் டாக்டர் ஆகணும்னாலும் என்ன எழுதணும்? என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதணும், நுழைவு தேர்வு எழுதணும். அப்போ தான் டாக்டர் சீட்டோ இன்ஜினியர் சீட்டோ உங்களுக்கு கிடைக்கும். என் கூட படித்தவங்க எல்லாம் என்ட்ரன்ஸ் கோச்சிங் போவாங்க, அதெல்லாம் வாங்கி படிப்பாங்க. நான் ஜெபம் பண்ணுவேன் டெய்லி, ஆண்டவரே 2 காரியம்தான், என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இருந்ததுன்னா நீர் தான் எனக்கு பதிலாக பரிச்சை எழுதணும். அல்லேலூயா. அப்படி இல்லைன்னா என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வேண்டாம் ஆண்டவரே அப்படின்னு ஒவ்வொரு நாளும் ஜெபம் பண்ணுவேன். இப்போ ஒரு நாள் அப்படி ஜெபம் பண்ணிட்டு இருக்கும்போது என் ஃப்ரெண்டு வெளியில வந்து நின்றுட்டு இருந்தான். ஜெபம் பண்ணி முடிச்சுட்டு வெளில வந்தோன்னே என்னை பார்த்து கேட்டான், டேய் உங்க ஆண்டவர் உனக்கு என்ட்ரன்ஸ் எக்ஸாம்லாம் எழுதுவாரா அப்படின்னு கேட்டான். அல்லேலூயா. உங்க இயேசுவாரன் பரீட்சையெல்லாம் வந்து எழுதுவாரா அப்படின்னு கேட்டான். நான் ஒன்றும் சொல்ல, சிரிச்சேன். நீங்கள் நம்பினாலும் நம்பாவிட்டாலும் 2007ஆம் ஆண்டு முதலாக தமிழகத்திலே நுழைவு தேர்வு ரத்து செய்யப்பட்டது.
அதுக்கு முந்தின வருஷமும் ப்ரொபோசல் அனுப்பிச்சாங்க இங்கிருந்து, கேன்சல் பண்ணிருங்க என்ட்ரன்ஸ் அப்படின்னு. ஆனா அங்கிருந்து அப்துல் கலாம் பிரசிடென்டா இருந்து ரிஜெக்ட் பண்ணிட்டாரு. ஆனா அடுத்த வருஷம் அது அப்ரூவ் ஆகி உடனே ஆண்டவர் இன்னைக்கு விசுவாசிக்கிறேன் எனக்காகவே என்ட்ரன்ஸ் எக்ஸாம் கேன்சல் பண்ணார். அல்லேலூயா. ராஜாவின் உத்தரவுக்கு மறு உத்தரவு அருளுகிறவர் நம்முடைய தெய்வம். அப்போ மார்க் நல்லா வாங்கியாச்சு, என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இல்ல, கண்டிப்பா அண்ணா யூனிவர்சிட்டியில சீட்டு கிடைச்சிடும், மெக்கானிக்கல் இன்ஜினியர் ஆகிடலாம். காத்திருந்தோம். கவுன்சிலிங் ஒன்று வைப்பாங்க. எந்த ஊர்ல இருந்தாலும் எல்லாரும் எங்க தான் வரணும்? இப்போ சென்னைக்கு தான் வரணும், அண்ணா பல்கலைக்கழகத்துக்கு தான் வரணும். ஸோ அதனால நானும் பொள்ளாச்சியில இருந்து கவுன்சிலிங்காக இங்கே வரணும். கவுன்சிலிங்க்கு 5000 ரூபா கட்டணும். எத்தனை ரூபா கட்டணும்? சத்தமா? ஆமாம், 5000 ரூபா கட்டணும். காத்துட்டு இருக்கிறோம். அப்ளிகேஷன்லாம் போட்டாச்சு. நாளானிக்கு அந்த கவுன்சிலிங் நடக்குது. இன்னைக்கு நான் கிளம்பணும். மணி 5 ஆச்சு. என் கையில் 5000 ரூபா இல்லை. இந்த டிடி இருந்துதான் எனக்கு ஞாபகம் இல்லை. ஆனாலும் என்ன பண்ண போறோம்னு தெரியல. ஆனால் விசுவாசம், ஆண்டவர் எப்படியாவது செஞ்சிருவார், இந்த ஏசப்பா எப்படியாவது உதவி செஞ்சிருவாரு. 5 மணி இருக்கும். 7 மணிக்கு எனக்கு பஸ். எங்கே வர்றதுக்கு? சென்னைக்கு வர்றதுக்கு. அப்போ 5 மணி இருக்கும். என்னுடைய வீடு கண்டுபிடிப்பது கொஞ்சம் கஷ்டம். ஏன்னா முன்னாடி ஒரு பெரிய வீடு இருக்கும், பின்னாடி என்னுடைய சின்ன ஓட்டு வீடு. ஒரு 5 மணிக்கு திடீர்னு ஒரு அம்மா எங்கள் வீட்டை தேடி வந்தாங்க. எங்கள் அம்மா வெளியில் வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க. அப்போ அவங்க வந்து கேட்டிருக்காங்க, அம்மா இது விஜயோட வீடு தானே? ஆமாம், இது விஜய் வீடு தான். விஜய் உள்ளே இருக்கான், போய் பாருங்க. உள்ளே வந்தாங்க, என்னை பார்த்தாங்க, சிரித்தாங்க. அவங்கள முன்ன பின்ன நான் பார்த்ததில்லை, அவங்க யாருன்னு எனக்கு தெரியாது. அவங்க என்னை பார்த்து சிரித்தாங்க. நீங்கள் யார் ஆண்டி? எனக்கு தெரியலையே. நான் உன் ஃப்ரெண்டோட அம்மா வந்திருக்கேன் அப்படின்னாங்க. யாருன்னு தெரியலையே ஆண்டி. நான் தான் லிவிங்ஸ்டனோட அம்மா அப்படின்னாங்க. அந்த அந்த பையன் என் கூட 2 வருஷத்துக்கு முன்னாக 10வது வரைக்கும் என் கூட படித்தான். அந்த 2 வருஷமும் எங்களுக்குள்ள எந்த தொடர்பும் இல்லை. அவனை யாருன்னு எனக்கு தெரியும், நான் யாருன்னு அவனுக்கு தெரியும். அவன் வீட்டுக்கு நான் போனதில்லை, அவனு என் வீட்டுக்கு வந்ததில்லை. அவன் ஃபோன் நம்பர் என்கிட்ட இல்லை, அட்ரஸும் இல்லை, எதுவும் கிடையாது. அப்போ திடீர்னு இவங்க தேடி வந்தோன்னா ரொம்ப சந்தோஷம் ஆண்டி, உங்களை பார்த்ததில்ல அப்படின்னு சொன்னேன். காஃபிலாம் கொடுத்தோம், குடிச்சிட்டு இருந்தாங்க. என்னை பார்த்து சிரிச்சுட்டே உட்காந்துருந்தாங்க. எனக்கு புரியல, நான் வேற 7 மணிக்கு கிளம்பணும், இவங்க வேற 5 மணிக்கு வந்து சிரிச்சுட்டே உட்காந்துருக்காங்க அப்படின்னு பார்க்குறேன். இப்போ என்னை பார்த்து ஒரு கேள்வி கேட்டாங்க, விஜய் உனக்கு ஏதாவது தேவை இருக்கா அப்படின்னு கேட்டாங்க. நான் சொன்னேன், எனக்கு ஒரு தேவையும் இல்லை ஆண்டி, நாங்கள் ஏசப்பாக்குள்ள ரொம்ப சந்தோஷமாக இருக்கோம். ஆனால் எத்தனை ரூபா வேணும்? ஆமாம். மறுபடியும் என்னை பார்த்து கேட்டாங்க, விஜய் உனக்கு ஏதாவது தேவை இருக்கா? மறுபடியும் சொன்னேன், எனக்கு ஒரு தேவையும் இல்லை, எனக்கு ஒன்று வேண்டாம்னா சந்தோஷமாக இருக்கேன். 3வது தடவை என்ன பார்த்து சொன்னாங்க, விஜய் நீ வேண்டான்னு சொல்லிட்ட, உனக்கு ஒன்றும் தேவையில்லைன்னு சொல்லிட்ட. ஆனால் இந்த ஏசப்பா என்னை 1 வாரமாக தூங்க விடலை, 1 வாரமாக சாப்பிட விடலை. என்னுடைய காதுல உன் பேரை ஆண்டவர் சொல்லிட்டே இருக்கார், விஜய் 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 விஜய்னு அந்த சத்தம் என் காதுல கேட்டுட்டே இருக்கு. அந்த சத்தம் என்னை எதுவுமே செய்ய விடலை. சரி ஆண்டவரே, யார் இந்த விஜய், நான் அவனுக்கு என்ன செய்யணும்? அதே சத்தம் அவருடைய காதுகளிலே சொன்னது, உன் பீரோல இருக்கிற பணத்தை போய் எண்ணு. அவன் கேட்டிருக்காங்க, ஆண்டவரே ஏன் பீரோல என்ன ஆண்டவரே பணம் இருக்கும்? அவருடைய கணவர் ஒரு கடை வைத்திருக்கிறார். இவங்க சொல்லியிருக்காங்க, எனக்கு ஏதாவது வேணுனாலே நான் அவர்கிட்ட தான் போய் கேட்கணும். வீட்டுக்கு மளிகை சாமான் வேணுனா கூட நான் அவர்கிட்ட தான் போய் நிற்கணும். ஒரு 10 ரூபா வேணும்னா கூட என் பீரோல என்ன ஆண்டவரே பணம் இருக்கும்? ஆனாலும் அந்த சத்தம் அவங்களை விடவில்லை, உன் பீரோல இருக்கிற பணத்தை போய் எண்ணு. இவங்க போனாங்க, பீரோவை திறந்தாங்க, அதில் பணம் இருந்ததா இல்லையா? இருந்தது. 2 வருஷத்துக்கு முன்னாடி அவங்க கடையில வேலை செய்யற பசங்களுக்கு கொஞ்ச நாளைக்கு சமைச்சு போட்டிருக்காங்க. அதுல வந்த கொஞ்சம் வருமானம் அந்த பீரோவில் இருந்திருக்கு. அது இவங்களுக்கு தெரியல, ஆனா ஆண்டவருக்கு தெரிஞ்சது. அல்லேலூயா. ஆனால் இருக்கிற பணத்தை எடுத்து ஒரு கவர்ல போட்டு முடிச்சு போட்டு வச்சுட்டாங்க. சரி ஆண்டவரே, நீர் சொன்னதை நான் செஞ்சுட்டேன். இப்ப இவ்வளவு பெரிய ஊர்ல விஜய்ங்கிற பேரை மட்டும் வச்சுட்டு நான் எப்படி அவனை கண்டுபிடிப்பேன்? உங்கள் கிராமத்தை போல சின்ன கிராமம் அல்ல, என்னுடைய ஊர் கொஞ்சம் பெரிய ஊர். குறைஞ்சது 1 லட்சம் குடும்பங்கள் இருக்கும். இவ்வளவு பெரிய ஊர்ல
விஜய்னு ஒரு பேரை வச்சு நான் எப்படி கண்டுபிடிப்பேன்? அவன் கருப்பா சிவப்பான்னு எனக்கு தெரியாது, நெட்டையா குட்டையான்னு தெரியாது, அவன் என்ன செய்யறான்னு எனக்கு தெரியாது, நான் எப்படி கண்டுபிடிப்பேன்? இப்படி அவங்க கேள்வி கேட்டுட்டு இருந்த போது அவங்க பையன் விளையாடிட்டு உள்ள வந்திருக்கான். இப்போ அவனை பார்த்து கேட்டிருக்காங்க, டேய் உனக்கு விஜய்னு யாரையாவது தெரியுமா? அவன் சொல்லியிருக்கான், தெரியுமா, என் கூட 2 வருஷத்துக்கு முன்னாடி அவன் படிச்சான். அவன் இயேசுவை ஏற்றுக்கொண்டிருக்கானா? ஆமாம்மா, அவன் பிராமினா இருந்தான், இயேசுவை ஏற்றுக்கொண்டு சர்ச்சுக்கெல்லாம் போறாங்க. அவங்க வீடு உனக்கு தெரியுமா? இந்த இடத்துல எங்கேயோ இருக்குமா, போய் தேடி கண்டுபிடிச்சுக்கோங்கன்ட்டு அவன் போயிட்டான். இப்போ இவங்க ஒரு ஆட்டோவை பிடிச்சு தேடி கண்டுபிடிச்சு என்னுடைய வீட்டிற்கு வந்திருந்தார். இதுதான் அவர்களுடைய வீட்டிற்கு வந்த கதை. அவங்க என்னை பார்த்து சொன்னாங்க, ஏசப்பா உன்னை ரொம்ப நேசிக்கிறார் அப்படின்னு சொன்னாங்க. சொல்லிட்டு இந்த கவரை என் கையில் கொடுத்தாங்க. இதை கொடுத்தாதான் ஏசப்பா என்னை நிம்மதியாக விடுவார், தயவு செஞ்சு இந்த கவரை வச்சுக்கோ, இந்த பணத்தை வச்சுக்கோன்னு என் கையில் கொடுத்தாங்க. அந்த கவரிலே சரியாக 5000 ரூபாய் இருந்தது. அதில் 5 ரூபா காயின் இருந்தது, 2 ரூபா இருந்தது, 1 ரூபா இருந்தது. ஆனால் எத்தனை ரூபா? 5000 ரூபா. யாரிடத்திலும் நீங்கள் உங்களுடைய தேவையை சொல்ல வேண்டும் என்ற அவசியம் இல்லை. எந்த மனுஷனும் எனக்கு செய்வான் என்று எதிர்பார்க்க வேண்டிய அவசியமும் இல்லை. எந்த இடத்துல இருக்கீங்களோ அங்க இருந்தே ஏசப்பா எனக்கு உதவி செய்யுங்கன்னு சொன்னா போதும், ஆண்டவர் எப்படியாவது அந்த தேவையை சந்தித்து விடுவார். அல்லேலூயா. அப்ப கவுன்சிலிங் வந்தாச்சு, கண்டிப்பா அண்ணா யூனிவர்சிட்டி கிடைச்சிடும். அதே போல ஆண்டவர் எனக்கு அண்ணா யூனிவர்சிட்டியில் ஒரு சீட்டையும் கொடுத்தார். நான் இப்போ காலேஜ் ஜாயின் பண்றதுக்கு வரணும். 28,000 ரூபா கட்டணும். எத்தனை ரூபா? 28,000 ரூபா கட்டணும். இருந்தாலும் இருதயத்தில் ஒரு விசுவாசம், இப்படி உதவி செஞ்ச ஏசப்பா இதுக்கும் கண்டிப்பா உதவி செய்வாருன்னு தைரியமா இருந்தேன். இப்போ அதே ஆன்டி மறுபடியும் எனக்கு ஃபோன் பண்ணாங்க. ஃபோன் பண்ணி சொன்னாங்க, விஜய் மறுபடியும் ஆண்டவர் ஏதோ சொல்றாரு, உனக்கு தேவை இருக்குன்னு. என் கையில 14,000 ரூபா இருக்கு. எத்தனை ரூபா இருக்கு? 14,000 ரூபா இருக்கு. நீ அதை வந்து வாங்கிக்கோ. என் கணவர் LIC கட்டுறதுக்காக என்கிட்ட கொடுத்துருக்காரு. ஆனா 1 மாசம் டைம் இருக்கு. அதனால நீ இதை இப்போ வந்து வாங்கிக்கோ, நீ ஃபீஸ் கட்டிக்கோ, உனக்கு லோன் வந்ததுக்கு அப்புறம் நீ எனக்கு திரும்ப கொடுத்துரு. சரி ஆண்டி, நான் வந்து வாங்கிக்கிறேன். சாயந்தரம் வாங்குறதுக்காக போனேன். அப்போ சொன்னாங்க, அழுகிற மாதிரி ஆயிட்டாங்க. அவங்க சொன்னாங்க, விஜய் ஆண்டவர் உன்னை ரொம்ப ரொம்ப நேசிக்கிறாரு, ஏசப்பா உன்னை ரொம்ப நேசிக்கிறாரு. எனக்கு தெரியும் ஆண்டி அப்படின்னு. உனக்காக ஆண்டவர் உலகத்தையே தலைகீழா மாத்திடுவார் போல இருக்கு. எனக்கு புரியல ஆண்டி, என்னன்னு சொல்லுங்க. அவங்க கணவர் கிறிஸ்தவர் தான், ஆனால் ரட்சிக்கப்படாதவர், பைபிள் வாசிக்காதவர், சர்ச்சுக்கு போகாதவர், தன்னுடைய குடும்பத்தை தவிர வெளியில வேற யாருக்கும் ஒரு 100 ரூபா கூட கொடுத்து அவங்க அத்தனை வருஷம் பார்த்ததில்லை. அப்படி இருக்கிற ஒரு மனுஷன் அன்னைக்கு மதியானம் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது என் பேர் ஏதோ வந்துருக்கு. அப்ப கேட்டிருக்காங்க, அந்த பையனும் லிவி கூட தானே படிச்சான்? ஆமா. அவரும் காலேஜ் சேரணும்ல? ஆமா. எங்க படிக்க போறான்? மெட்ராஸ்ல படிக்க போறான், அண்ணா யூனிவர்சிட்டியில. அவர் சொல்லியிருக்காரு, ஏம்மா என் பேக்கெட்ல ஒரு 14,000 ரூபாய் இருக்கு. நல்லலுயா. என் பேக்கெட்ல ஒரு 14,000 இருக்கு, அதை எடுத்து அவனுக்கு கொடுத்துரு, அவன் லோன் வாங்கிட்டு திரும்ப கொடுக்கணும். எத்தனை ரூபாய் எனக்கு வேணும்? அங்க எத்தனை ரூபாய் ரெடி ஆயிடுச்சு? நல்லலுயா. அந்த தேவை ஆண்டவர் சந்தித்தார். பேங்க் லோனுக்காக அலைந்து கொண்டிருந்தேன். நிறைய தடவை ஸ்டேட் பேங்க் போய் அலைஞ்சேன், எப்படியாவது லோன் வாங்கிடணும்ட்டு. மேனேஜரை பார்க்க முடியல. கடைசியா போனப்போ அந்த மேனேஜரை பார்த்தேன். அவர் சொன்னாரு, தம்பி நல்ல மார்க் வாங்கியிருக்கீங்க, நல்ல காலேஜில் அட்மிஷன் வாங்கிட்டீங்க, ஆனால் உங்களுக்கு என்னால் உதவி செய்ய முடியாது. ஏன்னா நான் இன்னையோட டிரான்ஸ்ஃபர் ஆகி வேற ஊருக்கு போகிறேன். புது மேனேஜர் எப்போ வருவாருன்னு எனக்கு தெரியாது, எப்போ அவர் வந்து லோன் கொடுக்க ஆரம்பிப்பாருன்னு எனக்கு தெரியாது. மேலும் உங்களுக்கு முன்னாடி 700 பேருக்கு மேலே லோன் அப்ளை பண்ணியிருக்காங்க தம்பி, உங்களுக்கு கிடைக்கிறது கஷ்டம், நீங்கள் வேற பேங்க்ல போய் முயற்சி பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு என்னை அனுப்பிச்சிட்டாரு. நான் ரூமை விட்டு வெளியில போனால் மறுபடியும் என்னை உள்ள கூப்பிட்டாரு. தம்பி எதுக்கும் இந்த டைரியில உங்க பேர் அட்ரஸும் எழுதி கொடுத்துட்டு போங்க அப்படின்னாரு. அதில் என் பேர் அட்ரஸும் எழுதி கொடுத்தேன். என்னுடைய சொந்த கண்களாலே பார்த்தேன், 2 கண்ணில் இல்லை 4 கண்ணில் பார்த்தேன். அந்த டைரியில 600 பேர்த்துக்கு மேல பேர் அட்ரஸ் எழுதி வச்சிருந்தாங்க. நானும் எழுதி கொடுத்துட்டு வந்துட்டேன். ஒரு 2-3 வாரங்கள் இருக்கும். ஒரு நாள் காலையில வீட்டில் ஜெபம் பண்ணிட்டு வெளியில கிளம்பலான்னு போகும்போது
2 தெரு தள்ளி எங்க அப்பாவோட ஃப்ரெண்டு, அவர் மூச்சு வாங்க ஓடி வந்தார். காலையில ஒரு 11:30 மணி வந்து, தம்பி உன்னோட முழு பேர் என்ன அப்படின்னு கேட்டார். என்னடா ஒரு 11:30 மணிக்கு வந்து ஃபுல் நேம் கேட்கிறாரு அப்படின்ட்டு நான் சொன்னேன், என்ன விஜய் என்ற எல்லாருக்கும் தெரியும். நான் சொன்னேன் என்னுடைய பேர் விஜய் வெங்கட்ராமன். அவர் சொன்னார், நல்ல வேலை தம்பி, உங்களை தேடி ஸ்டேட் பேங்க் மேனேஜர் வந்திருக்காரு. அல்லேலூயா. மேனேஜர் வீட்டுக்கு வந்தார். அவருடைய பேர் முத்துசுவாமி. அவருடைய பேர் என்ன? அவர் வந்தாரு. வந்து வீட்டெல்லாம் பார்த்தாரு, மார்க் ஷீட்லாம் பார்த்தாரு. சொன்னாரு, தம்பி இன்னைக்கு காலையில 9 மணிக்கு தான் பொள்ளாச்சிக்கு புது மேனேஜரா வந்தேன். ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா புது மேனேஜரா வந்தேன். அந்த கையெழுத்து போட வேண்டியதெல்லாம் முடிச்சுட்டு இந்த டைரியை பார்த்துட்டு இருந்தேன். தம்பி உங்க பேருகிட்ட வரும்போது மட்டும் எனக்கு என்னமோ தோணுச்சு, முதல்ல உங்க வீட்டுக்கு தான் வரணும்னு. காலையில 9:30 மணில இருந்து வாடகைக்கு கார் பிடிச்சு சுத்திட்டு இருக்கேன் தம்பி, உங்க வீட்டை என்னால கண்டுபிடிக்க முடியல. சரி கடைசியா இந்த ஆள்கிட்ட கேட்போம், இவருக்கும் தெரியலன்னா சாப்பிட போயிருவோம்னு நினைச்சேன். ஏன்னா அப்பவே மணி 11:30. இவரும் சந்தேகத்தோட தான் கூட்டிட்டு வந்தாரு. தம்பி நல்ல வேலை உங்களை பார்த்துட்டேன், எனக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படின்னாரு. என் மார்க் ஷீட்லாம் பார்த்துட்டு சொன்னாரு, தம்பி நீங்க தான் இந்த ஊர்ல எனக்கு முதல் கஸ்டமர், நீங்க எப்ப வேணாலும் பேங்க்குக்கு வாங்க, நான் உங்களுக்கு லோன் தரேன். அல்லேலூயா. அப்போ அவரு சரின்னு சொல்லிட்டு அவர் கிளம்பி போறாரு. அவர் கார் ஏற போறதுக்கு முன்னாடி கொஞ்சம் தயங்கி நின்னாரு. நான் கேட்டேன், சார் என்கிட்ட ஏதாவது கேட்கணுமா? தம்பி கேட்டா தப்பா நினைச்சுக்க மாட்டீங்களே? இல்ல பரவாயில்ல சார் கேளுங்க. உங்க பேரு விஜய் வெங்கட்ராமன் இருக்கு, நீங்க பிராமினா அப்படின்னு கேட்டார். ஆமா சார். ஆனா அதுக்குண்டான எந்த அறிகுறியுமே உங்க வீட்டுல இல்லையே தம்பி, படம்லாம் ஒண்ணும் இல்ல, விக்கிரகம்லாம் ஒண்ணும் இல்ல, பைபிள்லாம் வச்சிருக்கீங்க, வசனம்லாம் வச்சிருக்கீங்க, என்ன தம்பி அப்படின்னு கேட்டார். அவர் பேர் என்ன? சத்தமா நிறைய பேர் சொல்லவே மாட்டீங்க. ஆமா முத்துசுவாமி அவருடைய பேர். நான் உடனே பேர் வேற முத்துசுவாமி, எங்கடா ஆண்டவரை ஏற்றுக்கொண்டுட்டோம், மதம் மாறிட்டோம்னு சொன்னா லோன் கீன் கொடுக்காம போயிட்டா என்ன பண்றதுன்னு பயந்து, நான் இல்லைங்க எங்க அம்மா தான் ஏற்றுக்கொண்டுட்டாங்க அப்படின்னு நான் சொல்லல. லோன் கிடைச்சாலும் கிடைக்காட்டி ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம்னு சொன்னேன். ஆமாயா நாங்க பிராமின்ஸ் தான், ஆனா ஆண்டவரை ஏற்றுக்கொண்டுட்டோம், சர்ச்சுக்கெல்லாம் போறோம். அவர் பேர் என்ன? 2 அடி முன்னாடி வந்தார். வந்து, தம்பி என் பேர் முத்துசுவாமி, நான் சிபிஎம் சர்ச் பிலீவர். அல்லேலூயா. எத்தனை நல்ல ஆண்டவர். கடைசி செமஸ்டர் செக் வாங்குறதுக்கு எங்க அம்மா போனாங்க. ஒவ்வொரு செமஸ்டருக்கும் பேங்க்ல இருந்து செக் வாங்கி லோன் கட்டணும், ஃபீஸ் கட்டணும். அந்த கடைசி செக் வாங்குறது போனப்போ கையெழுத்து போட்டுட்டு முத்துசாமி சார் சொன்னாரு, அம்மா நான் வந்த வேலை முடிஞ்சிட்டு ஆண்டவர் என்ன டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாரு. அல்லேலூயா. என்ன நாம கல்லுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாரு. பேருக்கு புரிஞ்சது. எனக்காகவே ஆண்டவர் அந்த மேனேஜரை பொள்ளாச்சி கூட்டிட்டு வந்து முதல் நாள்ல டெபாசிட் பிடிக்கிறதுக்கு மேனேஜர் அலைவாங்க பேங்க்ல, லோன் கொடுக்கிறதுக்கு எந்த மேனேஜர் ஆகுது? முதல் நாள்ல இப்படி லோன் அலைஞ்சு பார்த்திருக்கீங்களா? ஆனால் ஆண்டவரை நம்பினவர்களை நிச்சயமாக ஆண்டவர் கைவிட மாட்டார். அல்லேலூயா. இன்னும் அநேக காரியங்களை என்னுடைய ஆண்டவர் செய்திருக்கிறார் என்னுடைய வாழ்க்கையில. எல்லாவற்றையும் சொன்னா இன்னைக்கு நைட் எல்லாம் இங்கே தான் நீங்க உட்கார்ந்துருப்பீங்க. அல்லேலூயா. என்னுடைய வாழ்க்கையில இருக்கிற சின்ன காரியமா இருந்தாலும் சரி, பெரிய காரியமா இருந்தாலும் சரி, எல்லாம் இந்த இயேசுப்பா எனக்கு செய்தார். என்கிட்ட இருக்கிற எல்லாவற்றையும் குறித்து எனக்கு சாட்சி உண்டு. என் பர்ஸ், என் லைசன்ஸ், என் பாஸ்போர்ட், என் படிப்பு, என் வேலை, என் வாழ்க்கை, எல்லாவற்றையும் குறித்து எனக்கு சாட்சி உண்டு. அல்லேலூயா. எல்லாவற்றிற்கு பின்னால் கண்ணீர் உண்டு, அழுகை உண்டு, முழங்கால்கள் உண்டு, நிந்தைகள் உண்டு, அவமானங்கள் உண்டு, ஜபங்கள் உண்டு. கர்த்தர் ஆனால் முடிவிலே ஜெயம் கொடுத்தார். அல்லேலூயா. அல்லேலூயா. ஒரு வசனத்தை வாசித்து முடிப்போம். ரோமருக்கு எழுதின நிருபம் 8வது அதிகாரம் 32வது வசனம். தம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் நம் எல்லாருக்காகவும் அவரை ஒப்பு கொடுத்தவர், அவரோட கூட
மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாதிருப்பது எப்படி? ஆண்டவர் என்ன செய்தாராம்? தம்முடைய சொந்த குமாரனை நம் எல்லாருக்காகவும் இந்த உலகத்திலே அனுப்பி நல்லா வாழ்ந்து எவெல்லாம் தப்பு செய்யறானோ எல்லாத்தையும் தலையில அடிச்சு திரும்பி வா அப்படிங்கிறதுக்காக அனுப்பல. அல்லேலூயா. நாம் எல்லாரும் பாவிகளானோம். வேதம் சொல்லுகிறது, ரோமர் 5வது அதிகாரம் 8வது வசனம் சொல்லுகிறது, நாம் பாவிகளாய் இருக்கையில் இந்த கிறிஸ்து நமக்காக மரித்தார். நாம் எல்லாரும் பாவம் செய்து விட்டோம். யாரும் இந்த கிராமத்துல நான் இது வரைக்கும் தப்பே செய்யலையா அப்படின்னு யாராவது சொல்ல முடியுமா? சொல்லுங்க. நான் தப்பே செய்யலைன்னு சொல்றாங்க, கை தூக்குங்க பாப்போம். ஒரு கையும் உயராது, என் கையும் சேர்த்துதான். அல்லேலூயா. எல்லாரும் பாவம் செய்து விட்டோம். எல்லாரும் பாவம் பண்ணவன் தண்டனை அனுபவிக்கணும். அல்லேலூயா. அதனால முழு உலகமும் தண்டனை அனுபவிக்கணும். எல்லாரையும் ஜெயில எடுத்தா ஜெயில இடம் பத்துமா? பத்தாது. எல்லாரும் தானே பாவம் செஞ்சோம். இப்ப எல்லாருக்கும் தண்டனை கொடுக்க தானே செய்யணும். அல்லேலூயா. ஆமா. நம்ம எல்லாம் வேதம் சொல்லுகிறது, நம்ம குரங்குல இருந்து வரல. நம்ம எங்கிருந்து வந்தோம்? ஆண்டவர் நம்மை உண்டாக்கினார். அல்லேலூயா. குரங்குல இருந்தும் நாயில இருந்தெல்லாம் நம்ம வரல. மனிதனாகவே நாம் உண்டாக்கப்பட்டோம். கடவுளே நம்மை உண்டாக்கினார். அப்ப அவர் பார்க்கிறார், ஏன் ஜனம், நான் உருவாக்குன ஜனம் பாவம் செஞ்சுட்டாங்க. அவர் நீதியுள்ள தெய்வம். லஞ்சம் வாங்கிட்டு பரவாயில்ல போ அப்படின்னு விடுறதுக்கு அவர் மனுஷன் கிடையாது. அவர் தெய்வம். அவர் நீதி உள்ளவர். அதனால பார்க்கிறார், என்னுடைய ஜனம், நான் உண்டாக்கின ஜனங்கள் பாவம் செய்து விட்டார்கள். நான் நீதியுள்ள தேவனா இருக்கிறபடினால அவங்களுக்கு என்னதான் நான் கொடுக்கணும்? சொல்லுங்க. தண்டனை கொடுத்துதான் ஆகணும். தப்பு செஞ்சா தண்டனை அனுபவிக்கணும். அவர் நீதியுள்ள தேவன், கண்டிப்பாய் தண்டனை கொடுக்க வேண்டும். ஆனால் நம்மை அவர் உண்டாக்கின தேவன் அல்லவா? உங்க பையன் தப்பு பண்ணா அடிப்பீங்க. அவனுக்கு மரண தண்டனை கொடுக்கறதுக்கு உங்களுக்கு மனசு வருமா? தப்பு பண்ணா கூட என்ன சொல்லுவீங்க? இந்த ஒரு தடவை அவனை விட்டுருங்க, தெரியாம பண்ணிட்டான். அப்போ ஒரு மனிதனா இருக்கிற நமக்கே இவ்வளவு அன்பு நம்முடைய பிள்ளைகள் மீது இருக்கும் போது, நம்ம எல்லாம் உண்டாக்கின ஆண்டவர் எவ்வளவு அன்பு நம் மீது இருக்கும். அதனால அவர் பார்த்து சொன்னார், ஏன் ஜனம்தான், நான் உண்டாக்கினவங்க தான் பாவம் செஞ்சுட்டாங்க. நீதியின்படி பார்த்தா, நியாயத்தின்படி பார்த்தா, எழுதியிருக்கிற விதிப்படி பார்த்தா எல்லாரும் சாகதான் வேணும். ரோமர் 6:23 சொல்லுகிறது, பாவத்தின் சம்பளம் மரணம். பாவம் செஞ்சா மரணம். பார்க்கிறாரு, பாவம் செய்து விட்டாங்க, தண்டனை கொடுத்துதான் ஆகணும். ஆனா இவங்களை தண்டிக்கவே எனக்கு மனசு இல்லை. ஏன்னா நான் தான் இவங்களை உண்டாக்குனேன். பார்த்துட்டு ஒன்று செய்தார், தன்னுடைய சொந்த குமாரனாகி இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்திற்கு அனுப்பினார். இவர்கள் எல்லாரும் பாவம் செய்து விட்டார்கள். இவர்கள் சாக வேண்டும். ஆனால் இவர்களை சாகடிப்பதற்கு எனக்கு மனசில்லை. ஏன்னா நான் இந்த எல்லா ஜனங்களையும் நான் நேசிக்கிறேன். அதனால என்னுடைய குமாரனை நான் அனுப்புகிறேன். இந்த எல்லா ஜனங்கள் செய்த பாவங்களுக்காக என்னுடைய குமாரனாகி இயேசு கிறிஸ்து இந்த சிலுவையிலே மரிக்கட்டும். அதனால இவர்களை நான் தண்டனைக்கு தப்புவித்து விடுவேன் என்று சொல்லி தன்னுடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் இந்த இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்திற்கு அனுப்பினார். நம்ம தப்பு பண்ணா போலீஸ்காரன் முதல்ல நம்மளை அடிப்பான். ஆனால் தேவாதி தேவனோ இயேசுவா இந்த உலகத்திற்கு வந்து சொன்னார், இந்த ஜனம் பாவம் செஞ்சு விட்டது, அவங்களதான் நீங்க அடிக்கணும். ஆனா அவங்களுக்கு பதிலா என்ன அடிங்க அப்படின்னு அவருடைய முதுகை காண்பித்தார். இவங்க பாவம் செஞ்சுட்டாங்க, உண்மைதான், இவங்களுக்கு தான் தண்டனை தரணும். ஆனா பரவாயில்ல, இவங்களுக்கு பதிலா எனக்கு தண்டனை கொடுங்கன்னு அவர் போய் முன்னாடி நின்றார். அதனால நாம் அனுபவிக்க வேண்டிய அத்தனை தண்டனைகளையும் இந்த இயேசு கிறிஸ்து அனுபவித்து சிலுவையிலே நம்முடைய கடைசி சொட்டு ரத்த வரைக்கும் சிந்தி நமக்காக மரித்தார். அல்லேலூயா. நீங்கள் எந்த மதத்தை சேர்ந்தவராக இருக்கலாம்,
எந்த மார்க்கத்தை சேர்ந்தவர்களாக இருக்கலாம், எந்த நம்பிக்கையிலும் இருக்கலாம். ஆனால் உலகத்திலே மனு குலத்திற்காக இயேசு கிறிஸ்துவை தவிர வேறு யாரும் தன்னுடைய ஜீவனை கொடுக்கவில்லை. சவால் விட்டு சொல்லுவேன், ஒரு மனிதனும் ஒரு தெய்வமும் என்னுடைய ஜனங்கள் இப்படி பாவம் செய்கிறார்கள் என்று அவர்களுக்காக ரத்தம் சிந்தின வேறு ஒரு தெய்வம் இந்த உலகத்திலே இல்லை. இந்த இயேசு மட்டுமே நம் மீது பரிதவித்து சிலுவையிலே தம்முடைய கடைசி சொட்டு ரத்தம் வரைக்கும் சிந்தினார். எத்தனை நல்ல ஆண்டவர்! அல்லேலூயா! அவர் சொல்லுகிறார் வாசித்த வசனத்திலே, சொந்த குமாரன் என்றும் பாராமல் அவரையே நான் உங்களுக்காக கொடுத்து சிலுவையில சாகும்படி செய்தேனே, அதனால உங்களுக்கு மற்ற காரியங்கள் எதுவா இருந்தாலும், உங்கள் வியாதியிலே சுகம் வேண்டுமோ, உங்களுடைய வாழ்க்கையில இருக்கிற பிரச்சனைகளில் இருந்து விடுதலை வேண்டுமோ, நிம்மதி இல்லாம இருக்கு அதுல உங்களுக்கு நிம்மதி வேணுமோ, அதையெல்லாம் நான் தராம இருப்பேனான்னு இந்த ஆண்டவர் கேட்கிறார். அல்லேலூயா! மீண்டும் அந்த வசனத்தை வாசியுங்கள். தம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் நம் எல்லாருக்காகவும் அவரை ஒப்பு கொடுத்தவர், அவரோட கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாதிருப்பது எப்படி? ஆண்டவர் ஒரு காரியத்தை ஆல்ரெடி செஞ்சுட்டார். இயேசு கிறிஸ்து உலகத்துக்கு அனுப்பிட்டாரு. நம்முடைய பாவங்களுக்காக அவர் சிலுவையில மரிச்சிட்டாரு. ஆனா நம்ம ஒன்னே ஒண்ணு பண்ணணும். யோவான் எழுதின சுவிசேஷம் 3வது அதிகாரம் 16வது வசனம். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டுப் போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படி அவரை தந்தருளி. இவ்வளவாய் உலகத்தில் அனுப்பினார். ஒரு பக்கம் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு அனுப்பி சிலுவையிலே மரிச்சு நம்முடைய பாவங்களை எல்லாம் அவர் சுமந்து விட்டார். இன்னொரு பக்கம் நித்திய ஜீவன் நம்முடைய கிரியின்படி பார்த்தா ஏற்கனவே எல்லாரும் பாவிகள்னு ஒப்பு கொண்டுட்டீங்க. ஏன்னா கேள்வி கேட்டப்ப யாரும் கை தூக்கல. அதனால நம்ம எல்லாரும் பாவிதான், எல்லாரும் நரகத்துக்கு தான் போகணும். அதனால ஆண்டவர் ஒரு பக்கம் குமாரனாகிய கிறிஸ்து மரித்து விட்டார், இன்னொரு பக்கம் நித்திய ஜீவனை வைத்திருக்கிறார். நடுவுல ஒன்னே ஒண்ணு பண்ணணுமா? என்ன பண்ணணும்? அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ. அப்புறம் ரெடியா இருக்குது. பாவம் செஞ்சுட்டோம் நம்ம நரகத்துக்கு தான் போவோம்னு எல்லாருக்கும் தெரியும். அதுக்கு பதிலா இயேசு கிறிஸ்து உலகத்துல வந்து மரித்து விட்டார். நரகத்துக்கு போக வேண்டிய நம்மை பரலோகத்துக்கு அனுப்பும்படி இங்க வழியை ஆண்டவர் வைத்து விட்டார். நம்ம ஒன்னே ஒண்ணு பண்ணணும். என்ன பண்ணணும்? விசுவாசிக்கணும். எந்த கோயிலுக்கும் போய் மொட்டை அடிக்க வேண்டாம், எந்த பரிகாரத்தையும் செய்ய வேண்டாம், எந்த சாமியாரையும் கூப்பிட்டு எதுவும் பண்ண வேண்டாம். என்னுடைய சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற யாரா இருந்தாலும் சரி, வீட்டுக்குள்ளே இருந்தாலும் சரி, சமைத்து கொண்டிருந்தாலும் சரி, வேலை செய்து கொண்டிருந்தாலும் சரி, இருக்கிற இடத்துல ஏசப்பா எனக்கு உதவி செய்யணும்னு கேட்டா போதும், ஏசப்பாவை விசுவாசிக்கிறேன்னு சொன்னா போதும், ஆண்டவர் அந்த நித்திய ஜீவனை உங்களுக்கு தந்து விடுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு வசனத்தை வாசிப்போம். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 9வது அதிகாரம் 27வது வசனம். எபிரேயர் 9:27. அன்றியும் ஒரே தரம் மரிப்பதும் பின்பு நியாய தீர்ப்பு அடைவதும் மனுஷருக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறது. ஐயா, 7 ஜென்மம் தான் நமக்கு கிடையாது. நமக்கு ஒரே ஜென்மம் தான். மரிச்சா மண்ணுக்குள்ள போக வேண்டியதான். அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது ஒரே தரம் மரிப்பதும் பின்பு நியாய தீர்ப்பு அடைவதும் மனுஷனுக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் நமக்கு உதவி செய்யாம இல்ல. நீ பாவம் செஞ்சுட்ட, எனக்கு தெரியும், அதுக்கு பதிலா நான் இயேசு கிறிஸ்துவை அனுப்பிட்டேன், சிலுவையில மரிக்கிறதுக்கும் ஒப்பு கொடுத்துட்டேன், நீ விசுவாசிச்சா போதும்னு ஆண்டவர் இத்தனை நாட்களும் நம்மை வைத்திருக்கிறார். எல்லாரும் ஒரு நாளைக்கு சாகணும். எனக்கு சாவே இல்லைன்னு சொல்றவங்க கை தூக்குங்க. அல்லேலூயா. எல்லாருக்கும் தெரியும் ஒரு நாள் சாகணும். ஆமென். ஒரே தரம் மரித்த உடனே எங்க போய் நிக்கணுமா? நியாய தீர்ப்புல போய் நிக்கணும். அப்ப ஆண்டவர் கேட்பார். இவ்வளவு பேர் வந்து பைபிள்லாம் தூக்கிட்டு வந்து கிராமத்துல பிரசங்கம் பண்ணாங்களே, ஒரு ஜெபம் உன் இருதயத்துல நீ பண்ணிருக்கலாமே, உன்னை காப்பாத்தி இருப்பேன். நான் போய் நிற்பேன், நான் சொல்லுவேன், நான் இத்தனை பாவம் பண்ணிட்டேன், நான் இத்தனை தப்பு பண்ணிட்டேன்னு சொன்னோன்னே இந்த ஆண்டவர் பாப்பார். பார்த்துட்டு சொல்லுவாரு, பரவாயில்ல நீ உள்ள போ, பரலோகத்துக்கு போன்னு சொல்லிடுவாரு. ஏன்னா நான் எனக்காக இந்த இயேசு சிலுவையிலே மரிச்சார்னு விசுவாசத்தினால என்ன பாப்பாரு.
என் தப்பெல்லாம் தெரியும் போது அப்படியே மேல இயேசு கிறிஸ்துடைய ரத்தம் வழிஞ்சு என் தப்பெல்லாம் அழிஞ்சு போயிடும். ஒரு தப்பும் கண்ணுக்கு தெரியாது, நீ போ. ஆனால் ஏற்றுக்கொள்ளாதவர்கள், மீண்டும் மீண்டும் பாவத்திலே தன்னுடைய வாழ்க்கையை செலுத்துகிறவர்கள் நரகாக்கினைக்குள்ளாய் போக வேண்டிய சூழ்நிலை. முடிவு பண்ண வேண்டிய ஒரு நாளிலே வந்திருக்கிறோம். முடிவு பண்ணுவோம். கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். கைகளில் கால்களில் ஆணிகள் கடாவ, கடும் முள்மூடி பொன் சிரசில் சூடிய, கந்தையும் நிந்தையும் வேதனையும் சகித்தார். சொந்தமான ரத்தம் சிந்தினார் உனக்காய். கனிவுடன் உன்னை அழைக்கிறாரே, கனிவுடன் உன்னை அழைக்கிறாரே. ஏழை மனுவை எடுத்த இயேசுராஜன் உன் அண்டை நிற்கிறார். ஏற்றுக்கொள்ளவரை தள்ளாதே, ஏற்றுக்கொள்ளவரை தள்ளாதே. கைகளில் கால்களில் ஆணிகள் கடாவினவராய், தன்னுடைய தலையிலே முள்முடியை சூட்டினவராய், கந்தையும் நிந்தையும் வேதனையும் அடைந்தவராய், தன்னுடைய சரீரம் முழுவதும் கிழிக்கப்பட்டவராய், தன்னுடைய சரீரத்தின் கடைசி சொட்டு வர ரத்தம் வரைக்கும் சிந்தினவராய் இந்த இயேசுனுடைய பக்கத்திலே வந்து நின்று கொண்டிருக்கிறார். என்ன பதில் சொல்ல போகிறாய்? என்ன பதில் சொல்ல போகிறாய்? என்னை ஏற்றுக்கொள்வாயா என்று கேட்டு ஏக்க தொனியோட ஆண்டவருடைய பக்கத்திலே வந்து நிற்கிறார். என்ன பதில் சொல்ல போகிறாய்? என்ன பதில் சொல்ல போகிறாய்? அவர் தலையையும் சாய்க்கவோ ஸ்தலமும் இல்லை, அங்கே தாகத்தை தீர்க்கவோ பானமும் இல்லை. ஆறுதல் சொல்லவோ அங்கே ஒருவரில்லை. அருமை இரட்சகர் தொங்கினார் தனியே. அந்த பாடுகள் உன்னை மீட்கவே, அந்த பாடுகள் உன்னை மீட்கவே. ஏழை மனுவை எடுத்த இயேசுராஜன் உன் அண்டை நிற்கிறார். ஏற்றுக்கொள்ளவரை தள்ளாதே, ஏற்றுக்கொள்ளவரை தள்ளாதே. இந்த உலகத்தையே படைத்த ஆண்டவர் இந்த உலகத்திலே உனக்காகவும் எனக்காகவும் வந்து அந்த சிலுவையிலே யாரும் இல்லாமல் அனாதையாய் தன்னந்தனியே தொங்கிக் கொண்டிருக்கிறார். அவருக்கு ஆறுதல் சொல்ல யாரும் இல்லை, அவருடைய தாகத்திற்கு தண்ணீர் கொடுக்க யாரும் இல்லை. அந்தகாரப்பட்டவராய் இந்த சிலுவையிலே உனக்காகவும் எனக்காகவும் பாவமாய் மாறி தொங்கிக் கொண்டிருக்கிறார். அதே இயேசுவுடைய பக்கத்திலே வந்து நின்று கேட்கிறார், என்னை ஏற்றுக்கொள்ளுவாயா? என்னை ஏற்றுக்கொள்ளுவாயா? என்னை ஏற்றுக்கொள்ளுவாயா? ஏற்றுக்கொள்ளவரை தள்ளாதே, ஏற்றுக்கொள்ளவரை தள்ளாதே. உம்மை ஏற்றுக்கொள்ளுகிறேன் இயேசுவே, நீர் எனக்காக இந்த உலகத்திலே வந்து நான் செய்த எல்லா பாவத்துக்காகவும் நான் தான் ஆண்டவரே சாக வேண்டும்.
ஆனால் எனக்கு பதிலாய் நீர் சிலுவையிலே மரித்து விட்டீர். உம்மை விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே, உம்மை ஏற்றுக்கொள்கிறேன் ஆண்டவரே என்று யாரும் உங்களை பார்க்க வேண்டாம். நீங்கள் சத்தமாய் சொல்ல வேண்டாம், நீங்கள் கைகளை உயர்த்த வேண்டாம். ஆனால் இருதயத்திலே ஒரு மெல்லிய சத்தத்திலே இந்த வார்த்தைகளை உங்களுடைய இருதயத்திலே சொல்லுவீர்களானால் இந்த நாளிலே உங்களுக்கு ரட்சிப்பு, இந்த நாளிலே உங்களுக்கு மீட்பு, இந்த நாளிலே உங்களுக்கு சமாதானம். நரகத்திற்கென்று நியமிக்கப்பட்டிருந்த நீங்கள் இந்த நாளிலே இந்த நிமிஷத்திலே பரலோகத்திற்கு போகிற பரலோகத்தின் பிரஜைகளாய் மாற்றப்படுகிற அந்த நிமிஷம் உங்களை தேடி வந்திருக்கிறது. உங்களுடைய இருதயத்திலே சொல்லுகிற அந்த ஒரு வார்த்தை ஆண்டவர் கேட்கும்படி உங்கள் அருகிலே வந்திருக்கிறார். உங்களுடைய இருதயத்திலே இந்த ஒரு வார்த்தையை நீங்கள் சொல்லுவீர்களானால், இயேசுவே நீர் எனக்காக மரித்தீர், நீர் என்னுடைய பாவங்களுக்காக மரித்தீர், நான் உம்மை ஏற்றுக்கொள்ளுகிறேன் என்று சொன்னால் போதும். ஏற்றுக்கொள் அவரை தள்ளாதே, ஏற்றுக்கொள் அவரை தள்ளாதே, ஏற்றுக்கொள் அவரை தள்ளாதே. அப்படி சொன்ன ஒவ்வொருவரையும் பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், இனி நீ நரகத்திற்கு போவதில்லை, இனி உன்னுடைய வாழ்க்கையில பாவம் இல்லை, இனி உன்னுடைய வாழ்க்கையில வேதனை இல்லை. நீ என்னை ஏற்றுக்கொண்டபடியினாலே இதோ நான் உன்னை பெயர் சொல்லி அழைத்திருக்கிறேன். நீ என்னுடையவன், நீ என்னுடையவள். இனி யாரும் உன்னை கவர்ந்து கொள்வதற்கு நான் விடமாட்டேன். உன்னை பத்திரமா இந்த நாள் வரைக்கும் காத்து கொள்வேன். உன்னை சந்தோஷமாக வைப்பேன், சமாதானமாக வைப்பேன். உன்னுடைய ஆசீர்வாதம் பெரிதா இருக்கும் என்று ஒப்பு கொடுத்தவர்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதா. ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இன்னும் ஒரு